குளோபோக்கு வந்து பவுசை கொடுத்தாச்சு. இங்கே போய் கொண்டிருக்கிறார். இப்போ வடிவாக சாப்பிட்டாச்சு. எல்லா சாப்பாடும் காட்ட முடியலை என்னால். இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அன்லிமிட்டட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி டேஸ்ட்டு மற்ற ரெஸ்டாரண்ட்டில் நான் பார்க்கவே இல்லை. சொன்னேன் நான் பிறந்த நாள் எல்லாம் இங்கே வந்து ஸ்பெஷலாக எல்லாம் கொண்டாடுவாங்க. எல்லாருமே பிறந்த நாளுக்கு தான் கூட இங்கே வர்றது. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு மை சேனல் லங்கா சதீஷ். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திடீரென்று வலிக்கிட்டு நான் பிரான்ஸுக்கு வந்துட்டேன். இப்போ பிரான்ஸில் நிற்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வடிவாக சாப்பிடணும்னு சொல்லி ஜோஜா பொல்லடா பண்ண வலிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தேன். நான் வளமையாக வாரேன். நான் அந்த ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் யூடியூப்பில். லுனிவேர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அங்கே என்ன விளக்கம்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆளுக்கு 25 யூரோ ஏதோ கட்டி உள்ளுக்க போனால் கடை ஃபுட்டும் வரைக்கும் இருந்து வடிவா நீங்கள் சாப்பிடலாம். அன்லிமிட்டட் ஃபுட், எல்லா வகையான உணவும் அங்கே இருக்குது. தாய்லாந்து ஃபுட் இருக்குது, ஆசியன் ஃபுட் முக்கிய சொல்லப்போம். ஆசியன் ஃபுட் நிறைய இருக்குது. அதோட அமெரிக்கன், சைனா, ஜப்பான், சுவிஸ், ஜெர்மன், ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி எல்லா நாடு, இத்தாலி, எல்லா நாட்டின் சாப்பாடும் அங்கே இருக்குது. வடிவாக போயிட்டு என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட நல்ல வடிவாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக நாங்கள் போகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த யூனிவர்ன்ற ரெஸ்டாரண்ட். இங்கே பாருங்கள், நான் வந்ததுலேருந்து இவ்வளவு கார் நிற்குதாண்டி. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குரிய பார்க்கிங் தான் இந்த கார் எல்லாமே வந்து புல் சனம் வந்து எப்படின்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கு இடம் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோத்துக்கு நிறைய சனம். இதான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லுனிவேர். இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்துருக்கிறோம். சனம் எல்லாம் லைனில் அங்கே வரைக்கும் நான் வந்தபோது நினச்சிது. இன்னமும் சனம் அப்படியே லைனில் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம். உள்ளுக்க போயிட்டு மிச்ச விஷயத்தை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா மக்களே, ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டேன். அப்படியே திருப்புறம் பாருங்கள், இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் யூனிவேர்ன்னு சொல்கிறது. அப்படியே உள்ளுக்க போயிட்டு நாங்கள் என்னென்ன சாப்பாடு இருக்குது என்றதை பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மகளே, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. வாங்க என்னென்ன சாப்பாட்டு ஐட்டம் இருக்குதுன்னு அப்படியே பார்ப்போம். இது ஃபுல்லாகவே சோஸ் ஐட்டம் தான். எல்லா வகையான சோஸும் இருக்குது. இதால் மிளக்கறி, அப்படியே சிக்கன் இருக்குது. எல்லாமே இது சைனீஸ் சாப்பாடு மாதிரி அப்படியே செய்து வச்சுருக்கிறாங்க. இப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா பிட்சா இருக்குது. உடனே கிச்சன் இதில் இருக்க பாருங்கள், செய்து தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. நிறைய மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இடமே இல்லை. அப்படியே எங்கால வந்தால் இது எங்களுடைய ஊர்கறி மாதிரி வச்சு குழம்பு இருக்குது, ரைஸ் இருக்குது. அப்படி இது தெரியல, இது கடலை இதெல்லாம் போட்டு கீரைக்கறி மாதிரி இருக்குது. இது ஒரு வச்சு கறி தான். அங்கால சிக்கன் இருக்குது, ரைஸ் இருக்குது, இறால் குழம்பு இருக்குது. இங்கால வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பொம்மைகள் போட்டு விளையாடி எடுக்கிறதுக்குரிய சின்ன இதுவும் வச்சுருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ரோபோடான். இதில் வந்து நாங்கள் எதுவும் டேபிளில் இருந்தோண்டு சாப்பாடு எதுவும் ஆர்டர் பண்ணோமேன்னு சொன்னால் அந்த டேபிளுக்கு சாப்பாட்டை இவங்கள் அனுப்பிவிடுவாங்க சார். அதை அதாவது குடிபானம் எதுவும் ஆர்டர் பண்ண வேண்டாம். அப்படியே அந்த ரோபோ எங்களுடைய மேசைக்கு நேராக வந்து ஒரு இடமும் முட்டாமல் போய்கொண்டிருக்கும் பாருங்க. சிக்னல் எல்லாம் போட்டு போகும், அப்படியே வந்து தரும். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக சலாட் ஐட்டம் தான் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறால் சலாட் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், முறைப்பு. அப்படியே இங்கால மீன் வகைகளும் இல்லை குக்கூஸ் இருக்குது. ஃபுல்லாகவே இப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சலாட் ஐட்டம் தான். அப்படியே இங்கால பான், இதுவுமே சலாட் ஐட்டத்துக்குரியது தான். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா மட்டி, இறால், கணவாய் அந்த மாதிரி ஐட்டங்கள் இங்கால இருக்கும். அப்படியே தேசி புளி, உங்களுக்கு தேவையான எல்லா சாமானுமே இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்து ஒவ்வொன்றே ட்ரை பண்ணி பார்க்க. இது சிங்கிளால் அப்படியே இதெல்லாம் இப்படி கூலிங்காக தான் இருக்கும். அப்படின்னு சொன்னால் அரைவியல் அவிச்சிட்டு அப்படியே ஐஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க. கீழே ஐஸ் கட்டி போட்டுருக்குது.
அதை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்கும். இது வந்து பெரிய நண்டு உங்களுக்கு தெரியும், இது வந்து உடைச்சி சாப்பிட சும்மா இறைச்சி தசை மாதிரி இருக்கும் இந்த நண்டு வகை வந்து. இதுவும் அப்படி தான். நான் இந்த நண்டு வந்து போத்துக்கல்லில் சாப்பிட்டேன், நல்ல டேஸ்ட்டு. இது இறாலும் அப்படி தான் வந்து எல்லாமே அவிச்சபடி அதுக்கு பிறகு எப்படின்னு சொன்னால் ஐஸில் போட்டுட்டு இதெல்லாம் சூடாக இருக்காது, கூலிங்காக தான் இருக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வந்து சாப்பிடக்குள்ள. அப்படி இங்கெல்லாம் வந்து சுஷி ஐட்டம் இருக்குது, சைனீஸ் ஜப்பானீஸ் சாப்பாடு. இது வந்து சுஷி ஐட்டங்கள். அப்படி இங்கே பாருங்கள் ஒரு விதமான இதுவும் இருக்குது, மீனில் இருக்குது, மரக்கறியில் இருக்குது, சுஷி எல்லாம் இருக்குது, தெரியும் நாங்கள் சாப்பிட்ருப்போம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து சல்மோன் இருக்குது, அதே மாதிரி சல்மோனில் சுஷி இருக்குது செய்தபடி, டோன்பிஷ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட முடிச்சுட்டு நாங்கள் எங்கால போனோமேன்னு சொன்னால் குக் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்து எங்களுக்கு தேவையான மரக்கறிகள் இதுகள் எல்லாம் நூடுல்கள் எல்லாம் கொடுத்தோமேன்னு சொன்னால் இங்கால அப்படியே குக் பண்ணி தருவாங்க. அதுக்கு தான் இதில் வெயிட்டிங்கில் நிற்கணும். இங்கே பர்த்டே விசஸ் எல்லாம் நடக்கும். இங்கே பாருங்கள், பிறந்த நாள் அடிக்கடி பர்த்டே விசஸ் போட்டோன்னே இருப்பாங்க. நிறைய பேருக்கு பர்த்டேக்கு தான் கூட இங்கே வர்றது, டிவியில் போட்டு விஷ் பண்ணுவாங்க. நாங்கள் இன்றைக்கு பர்த்டேன்னு சொன்னோமேன்னு சொன்னால் அவன் பேர் எல்லாம் போட்டு எல்லாம் தருவாங்க. இதெல்லாம் மீனெல்லாம் பச்சையாக இருக்குது. இங்கே இறைச்சி, எல்லா வகையான இறைச்சியும் இருக்குது. அப்படியே இங்கால திரும்பினால் இதுக்குள்ளே தான் சமைச்சு கொடுப்பாங்க. வந்து இது வந்து கிச்சன் வந்து நாங்கள் கொடுக்க எடுத்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு புளி எல்லாம் கலந்து கொடுத்தோமேன்னு சொன்னால் அப்படியே இதுலேயே குக் பண்ணி கண்ணுக்கு முன்னாலேயே எல்லாம் செய்து தருவாங்க. அதோட சாப்பிட்டு முடிய டெசல்ட் ஐட்டம், கேக்குகள், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. பழங்கள், இது அணிஞ்சில் பழம் என்று நாங்கள் சொல்கிறாங்களே நான் ஊரில், அது நிறைய பழம், கேக் ஐட்டங்கள். ஓகே, இனி நாங்கள் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். கணக்கு சாப்பாடு இருந்தது என்ன எடுக்கலன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சலாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்துருக்குறேன். அப்படி எங்கே பாருங்கள், நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து எங்களுக்கு ரோபோவிலேயே அனுப்பியிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணாங்க, ரோபோவில் அனுப்பி இருக்குது. அப்படியே வந்துட்டு இருக்கு. இது இறால் சலாட் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக அவிக்கவே இல்லை, முக்கால்வாசி பருவத்தில் அவிச்சது. சூடாக இருக்காது, நல்ல குளிராக இருக்கும், நல்லா இருக்கும். கணக்கான உரைப்பு, நல்ல சோஸ் விட்டு இதுக்குள்ளே எதுவோ சமண்டினுக்குள்ளே சோஸை போட்டு உருளைக்குழம்பு எல்லாம் போட்டு பிரட்டி இருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்படியான இடங்களில் ஏன் இந்த மாதிரியான ஐட்டங்கள் கணக்கு வைக்கிறேன்னா, நீங்கள் சாப்பிட்டு வாங்கிக்கிறீங்கன்னா மற்ற சாப்பாடுகள் கணக்கை சாப்பிட மாட்டீங்க, விலை ஊட்டின சாப்பாடுகளை வேண்டாம். ஏகப்பட்டது இருக்குது, எல்லாமே காட்டலாமல் தெரியலை, கேமராவில் டைம் எடுக்க தெரியலை. அவ்வளோ சாப்பாடு இங்கே இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, பிறந்த நாள் எல்லாம் இங்கே வந்து ஸ்பெஷலாக எல்லாம் கொண்டாடுவாங்கன்னு சொல்லி. எல்லாருமே பிறந்த நாளுக்கு தான் கூட இங்கே வர்றது. இது வருது, இதில் ஒரு ஆளுக்கு அக்கட பக்கத்தில் இருந்த ஆளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, மெழுதிரி எல்லாம் கொளுத்தி அதை பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. இங்கே ஒரு விஷயம் நான் பார்த்ததில்ல, இங்கே வேலை செய்கிற சர்வீஸ்காரர் வந்து எல்லாருமே சிரிச்சு கொண்டு தான் நிற்பாங்க. ஒரு நாளுமே கோமாயோ சளிப்படைஞ்சோ இல்லை கஸ்டமரோட எரிஞ்சு விழுந்ததோ நான் பார்க்கல. வந்தவங்க எல்லாருமே சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக வேலை செய்கிறத தான் பார்க்கணும். எல்லாமே இளம்பொடிகளும் இளம் பிள்ளைகளும் எல்லாம் சைனீஸ்காரர் தான் கூட இருக்கிறாங்க. திபேத்தின் சைனீஸ்காரர் தான் சர்வீஸுக்கு. நல்லா சந்தோஷமாக இந்த இடத்துல எல்லாரோடையும் நல்ல சந்தோஷமாக காட்சி என்ன தேவையோ எல்லாத்தையும் சந்தோஷமாக கொடுக்குறத நான் கவனித்தேன். இங்கே அதிகமாக நான் போன ரெஸ்டாரண்ட்டுகளுக்குள்ளே இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற சர்வீஸ்காரர் தான் அவ்வளவு ஹாப்பியாக கஸ்டமரோட அணுகிறத கூட பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து சலாட் எடுத்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டாச்சு. இனிதான் வந்து சரியான முறையில் சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். இது பாருங்க,
இறால் ஐட்டம் வச்சு இது நான் போன முறை வந்து எடுத்து இந்த இறால் சாப்பிட்டேன். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே பழுதாப்பட்ட மாதிரி பெருசாக டேஸ்ட் இல்லை, ஒட்ட தொடங்கிட்டது. ஸோ இந்த முறை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது இப்போ நான் இன்றைக்கி தான் பறிச்சோன்னு அந்த ஃபோட்டோவை. இதுக்குள்ள மீன் இருக்குது. மணி டேஸ்ட். இந்த பகோடா மாதிரி இருந்தது என்ன சாமான் அந்த பார்ப்போம். அது வந்து சிக்கன் தான், அது நல்லா இருக்கு. இந்த சிக்கன் படியெல்லாம் நல்லா இருக்கு. டேஸ்ட்டுக்கு உண்மையாகவே நான் நிறைய ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அன்லிமிட்டட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை மாதிரி டேஸ்ட்டு மற்ற ரெஸ்டாரண்ட்டில் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அன்லிமிட்டட்ன்றோன்னா பெரிய அளவில் டேஸ்ட் இருக்காது. இங்கே வந்து அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாடும் எல்லாத்துக்கும் கணக்கான உப்பு புளி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் நாங்கள் வீட்டை பறித்து சாப்பிட்ற மாதிரி இந்த சிக்கன் பறியாக இருக்குது. எத்தனை பிறந்த நாள் காரணம் பார்த்தேன். இப்போ வந்ததுக்கு பிறகு ஒரு 6-7 பிறந்த நாள் நடந்தோன்று இருக்குது. பிறந்த நாளுக்கு மிஸ் பண்ணுறது 31ஆம் தேதி மாதம் கடைசியில் ஜனவரி 31 எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க பாருங்க. இந்த மேசையில் ஏற்கனவே பேர்தே நடந்தது. அப்புறம் அடுத்த மேசை இப்போ 3வது மேசையில் கூடி எவ்வளோ பேருக்கு பர்த்டே இன்னைக்கு. இப்போ தான் மக்களே எனக்கு பிடிச்ச முக்கியமான ஐட்டத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறேன். இந்த கடல் உணவு இருக்குல்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கடல் உணவுகள் என்றால் அவ்வளோத்துக்கு பிடிக்கும், சொல்லி வேலை இல்லை. ஃபேவரட் ஃபுட் வந்துட்டுது. இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு, அதில் மாற்றமே இல்லை. சீ ஃபுட்டுன்னு சொன்னால் கடல் உணவு அவ்வளோ தூரத்துக்கு விருப்பம். கடல் உணவு வந்து அவ்வளோ தூரத்துக்கு விருப்பமான எனக்கு ஒரு சாப்பாடு. இதில் இன்னும் ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன், ஒரு உரைப்பி சோஸை விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, அப்படியே எடுத்து உண்மையாக சொல்லி வேலை இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டு. இந்த வீடியோ போன முறை வந்து நான் சாப்பிட்டது என் லெப்பில் இருந்ததால் அப்போ பார்த்தோன்று கேட்குள்ளே இது இந்த ஆசை வந்துட்டு உடனே உழைக்கிட்டு வந்தது. என்ன நியூட்ரலா சாக்லேட் போட்டு தோசை மாதிரி மாவை ஊற்றி அதுக்கு மேலே சாக்லேட்டை போட்டு பின்னாடி கொடுவாங்க. உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப நினைவு வருது. எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு
கடைசியாக பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ கணக்கு எடுத்து நான் சாப்பிட்டேன். கணக்குன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒன்றொண்டா எடுத்து சாப்பிடவே வயிறு ஃபுல்லாகிட்டுது. உண்மையாக சொல்ல போனால் இங்கே இருக்கிற முழு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துனாண்டா உண்மையாக இல்லை. ஏன்டா அவ்வளோ சாப்பாடு இருக்குது, எல்லாமே சாப்பிட இல்லாது. இப்போ எல்லா சாப்பாடும் பிடிக்காதானே, பிடிச்ச சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் ஒன்றொன்று எடுத்து சாப்பிட உண்மையாகவே வயிறு நிரம்பிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 10:30, 11 மணிக்கு ரெஸ்டாரண்ட் போட்டு அதால் சாப்பிட்டு முடிச்சாக்கள் ஒழும்பி போயிட்டினோம். மற்றது சர்வீஸ்காரர் வந்து க்ளீன் பண்ணோம். உண்மையாகவே நான் வந்த நேரத்தில் இருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 பர்த்டே விஷ் பண்ணினதை நான் இங்கே பார்த்தேன். கூட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இது வரைக்கும் 4-5 தரத்துக்கு மேலே வந்துட்டேன். நான் வந்த நாள் எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால் அதிகமாக வர மக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு சர்ப்ரைஸாக இங்கே வந்து கேக் வெட்டி என்ன சொல்கிறேன் மன திருப்தியாக எல்லா வகையான சாப்பாடும் வடிவாக அன்லிமிட்டடாக சாப்பிட்டு வீடியோ எடுத்தோன்னிக்க நண்பர்கள் வந்து ஆளும் தண்ணி எடுக்கட்டாமான்ட்டு காட்டிட்டு போகிறேன். பை பாய். அப்படி இங்கே வந்து அதிகமாக பிறந்த நாள்காரர் தான் பெறக்கூடியதை பார்க்கக்கூடியது. கடைசியாக பார்த்தீங்கன்னா மக்களே வடிவாக சாப்பிட்டாச்சு. எல்லா சாப்பாடும் காட்ட முடியலை என்னால். இப்போ பாருங்க 11 மணியாக போச்சுது நேரம். வந்து எல்லாமே முடிஞ்சுது, எல்லாமே எடுத்து ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா வேலை செய்கிறவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்களும் வீட்டுக்கு போகணுமென்றதுக்காண்டி இவங்க சில சனம் இன்னும் ஒழும்பையில் எடுத்த சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. இப்போ பில் பே பண்ணுறதுக்காண்டி லைனில் இவ்வளோ கூட்டம் நின்று இருக்குது. குளோபோக்கு வந்து பவுசை கொடுத்தாச்சு. அவர் சுற்றி கொண்டிருக்கிற தன் ஓய்விடத்துக்கு போய் தான் ஆஃப் ஆகி நிற்கிறதுக்கு வந்து சுற்றி கொண்டு நிற்கிறார். இங்கே வேறு எல்லோரும் சுற்றி வேறு நிற்கிறதால அவருக்குரிய இடம் பெறாட்டிக்கு அவர் போக மாட்டார். அப்படியே பாட்டை படித்தோன்னு நிற்பார். இங்கே அடுத்த போவோம் இங்கே போய் கொண்டு நிற்கிறார். உண்மையா சைனாக்காரன் டெக்னாலஜி இருக்குல்ல அவன மாதிரி இல்லை. அந்த மேசைக்கு கரெக்டாக வந்து ஒரு இடமும் தட்டுப்படாமல் அந்த மேசையில் வந்து கரெக்டாக நிற்குமே. இங்கே போய் கொண்டிருக்கிறார். இப்போ சிக்னல் எல்லாம் போட்டு தண்டை வாட்டில் பாட்டெல்லாம் படித்து போய் கொண்டிருக்குமே. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கு வந்து மொத்த அமௌண்ட் 97.40 குடிப்பானங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து 97.40 உண்மையாகவே செய்யலாம். என்னென்னு சொன்னால் சுவிஸில் ஒரு ஆள் 2 பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளவு காசு வேணும். உண்மையாக சொல்ல போனால் சரியாகும். நாங்கள் நிறைய சாப்பாடு சாப்பிட்டுருந்தாங்களே. இங்கே வந்து இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து. சரி, அதோட 2 கவியும் எடுத்துக்கொண்டு போவோம். பாய். உண்மையாக 11 மணிக்கு மேலேயா போச்சு. சில சனம் இன்னும் உழம்பவே இல்லை, இன்னும் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்குது. சரி மக்களே, இவ்வளோதான் இந்த வீடியோ. ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணி போட்டு வலிக்கிட்டாச்சு மக்களே. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ள நான் என்றும் உங்கள் லாங்கா சதீஷ். நன்றி. பாய் பாய்.